அனைவருக்கும் வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை ஜெய்ஷோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் உங்கள் ஜான்சி ஜெயச்சந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல இதை பெருசாக விவாதிக்கப்படுறதில்ல, பேசப்படுறதில்ல. நிறைய சில காணொளிகள் மட்டும்தான் என்னாலையுமே பார்க்க முடியுது. நம்ம உடம்புல உள்ள 7 சக்கரங்கள், அதாவது 7 எனர்ஜி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சக்கரங்களை பற்றி தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். எனக்கு அதை பற்றி தெரிஞ்ச சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதன் மூலமாக உங்களுக்கு எந்த விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனுபவிக்கிற சில வழிகள் இல்லை சில விஷயங்களுக்கு எதை காரணமாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு தெளிவை உங்களுக்கு இது கொடுக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? முதல்ல இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முதுகு தண்டுவடம் இருக்குது இல்லைங்களா, அதற்கு கீழே இருக்குது. அதாவது நம்மளை எந்த ஒரு விஷயம் இந்த பூமியோட தொடர்பு படுத்துதோ அங்கேருந்து தான் இது ஆரம்பிக்குது. இதற்கு பெயர் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ரூட் சக்கரா, தமிழில் மூலாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் உண்மையாகவே எப்பவும் நல்ல பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க, விஷயங்களுக்கு முயற்சி பண்ணுறீங்க, நீங்கள் இருக்கிற கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே கிரவுண்டடாக பணிவோடு இருக்கீங்க, உங்களால் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியுது அமைதியாக அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கிரவுண்ட் சக்கரா நல்லா, தட் மீன்ஸ் உங்கள் ரூட் சக்கரா நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இதோட கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட். ஆக்சுவலி இதை வந்து விப்ஜிஆர் நம்மளோட அந்த ரெயின்போ கலர்ஸோடு தான் கனெக்ட் பண்ணுறாங்க இந்த 7 சக்கரங்களையுமே. ஸோ இதோட எலிமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து பார்த்திங்கன்னா மதர் அர்த், நம்மளோட பூமியோட நம்மளை தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ரூட் சக்கரா. இது நமக்கான ஒரு பில்டிங்க்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது முக்கியமோ, நம்ம வாழ்க்கைக்கு இந்த ரூட் சக்கரா ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சரியான விதத்தில் உள்ளுக்குள்ளே இயங்குறதும் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ரிஸ்கே எடுக்க மாட்டீங்க, நீங்கள் எப்போவுமே கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பீங்க, எப்போவுமே பாதுகாப்பின்மையாக இருப்பீங்க அப்படின்னா உங்களுடைய ரூட் சக்கரம் சரியான விதத்தில் இயங்கலை அப்படின்றது அதுக்கு அர்த்தம் இல்லை, அது பிளாக் ஆகிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சேக்ரல் சக்கரா. இது நம்மளுடைய தொப்புளுக்கு கீழே இருக்குது. பெண்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய கர்ப்பப்பை, அதை சுற்றி இருக்க அத்தனை விதமான விஷயங்களையும் சம்மந்தப்பட்டது. பின்னாடி உங்களுக்கு சப்போஸ் எப்போவுமே ரொம்ப பேக் பெயினாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய சேக்ரல் சக்கரா சரியாக இல்லை அப்படின்றது அர்த்தம், பேலன்ஸ்டாக இல்லை. இதற்கு இங்கிலீஷில் நான் ஏற்கனவே சொன்னேன் எனர்ஜி சென்டர்ஸ், அதாவது அதுக்கு தேவையான எனர்ஜி அதுக்கு போகலை. நீங்கள் நல்ல ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஆளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது பேலன்ஸ்டாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். இதுவே நீங்கள் எப்பவும் சந்தோஷம் இல்லாமல் எப்போவுமே ஒரு மாதிரி இந்த விஷயம் எனக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடவே இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதவிடாய் காலங்களில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இது எல்லாத்திற்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த சைக்கிள் சக்கராக்கான எனர்ஜி சரியான விதத்தில் பேலன்ஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் காரணம் இதுக்கு. ஓகேங்களா? இதோட அந்த எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர். இது என்ன கலரில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சோலார் பிளெக்ஸஸ், அதாவது நம்ம தொப்புளுக்கு கொஞ்சம் மேலே இருக்குது. இது வந்து என்ன கலரில் இருக்கும்னு பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். இது வந்து நெருப்பை குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுதான் நம்மளுடைய தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, இது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உணவுகளுக்கு செரிமானம் ஏற்படுறது, அது வந்து ஃபயர் எனர்ஜியாக சொல்லப்படுது. ஸோ இது எல்லாமே வந்து இதோட தொடர்புடையது. உங்களுக்கு நல்ல செரிமானமாகி உணவு எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு உங்களுக்களோட அந்த சக்கரம் சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை நீங்கள் எப்போவுமே ஏதோ மாதிரியான ஒரு சாப்பாடு செரிமானம் இல்லாத பிரச்சனைகளை இது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு சரியாக அமையலை அப்படின்றது அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போவுமே ஒரு மாதிரி தன்னம்பிக்கை இல்லாமல் பயந்துட்டு இன்னொருத்தங்க என்ன நினைப்பாங்கன்றத நீங்கள் வந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த சக்கரம் உங்களுக்கு சரியான விதத்தில் அமையலை அப்படின்றது அர்த்தம். மேலே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இதயம், ஹார்ட் சக்கரா.
இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் சக்கரம் வந்து இதுக்கு வந்து க்ரீன் கலரில் இருக்கும். இதை வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சக்கரம் தான் அன்பை நீங்கள் எந்த அளவுக்கு மனம் திறந்து கொடுக்குறீங்க, இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஃபினான்ஷியலாக நீங்கள் ரொம்ப டவுனாக இருக்கீங்கன்னா அதுக்கு கூட நம்மளுடைய ரூட் சக்கராவும் ஒரு ரீசன், ப்ளஸ் அந்த ஹார்ட் சக்கராவும் ஒரு மிகப்பெரிய காரணம். ஏன்னா எந்த அளவுக்கு நம்மளுடைய ஹார்ட் சக்கரா சரியான விதத்தில் இருக்கோ, இந்த சோலார் பிளெக்ஸஸ்ன்னு சொல்லப்படுற சக்கரமும் இந்த ஹார்ட் சக்கரம் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமான சக்கரங்களாக பார்க்கப்படுது. ஆமாம். ஸோ இது இரண்டும் எல்லாமே முக்கியம், பட் இது ரெண்டுத்துக்கும் வந்து ரொம்ப அதிகப்படியான ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இந்த சக்கரம் உங்களுக்கு ஒருகான விதத்தில் சுத்தினா உங்களுக்கு லைஃப்பில் இருக்க அன்பு சம்மந்தப்பட்ட எதையும் உங்களுக்கு நல்லா மனம் திறந்து கொடுக்கறதுக்கோ வாங்கிறதுக்கோ இருந்தால் சிறப்பாக அமையும். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹார்ட் சக்ரா பிளாக் ஆகிருக்குன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குதோ அவங்களுடைய சக்கரத்திலான முக்கிய சக்கரம் அதுக்கு ஹார்ட். அது பிளாக் ஆகிருந்தால் மட்டும்தான் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் எப்போவுமே அவங்கள இஷ்யூஸே சந்திச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அதை சரியான விதத்தில் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து என்ன சக்கரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரோட் சக்கரா நம்மளுடைய தொண்டையில் இருக்குது. இதோட கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ, ஸ்கை ப்ளூ அப்படின்னு வச்சுக்கலாம், அந்த கலரில் இருக்கும். நீங்கள் எப்போவுமே உங்கள் உண்மையை சரிவர பேசாமல் இருந்தாலோ, எப்போவுமே உங்களை சப்ரஸ் பண்ணிகிட்டே இருந்தாலோ, இல்லை நீங்கள் எப்போவுமே அதிகப்படியாக பேசிகிட்டு இருந்தாலும் ரெண்டுமே உங்களோட த்ரோட் சக்கரா பிளாக்கேஜஸ்க்கு காரணம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளாண்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு தைராய்டு இருக்குன்னாவே உங்களோட த்ரோட் சக்கராவில் ஏதோ ஒரு பிளாக்கேஜஸ் இருக்குதுன்னு அர்த்தம். வேறு சில சக்கரங்களும் இதுக்கு தொடர்பு கொள்ளும், ஆனால் முக்கியமாக பங்கு வகிக்கிறது இந்த த்ரோட் சக்கரா. நீங்கள் உண்மையை பேச முடியாமல் போனாலோ, இல்லை எப்போவுமே நீங்கள் நிறைய பேசிகிட்டே இருந்தால் உங்கள் பேச்சுக்கு மதிப்பே இல்லாமல் இருந்தாலோ, நீங்கள் அதிகப்படியாக உண்மைகளை மறைக்க ஆரம்பித்தாலோ, உங்களுடைய கம்யூனிகேஷன் நீங்கள் சரியாக தான் பேசுகிறீங்க இல்லைனா எப்போவுமே தப்பாக புரிஞ்சுக்கப்பட்டாலும் உங்களுடைய த்ரோட் சக்கரா பிளாக் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஐ சக்கரா. தட் மீன்ஸ் நமக்கான இன்ட்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நம்ம எல்லாருக்குமே கடவுள் வந்து இந்த இன்ட்யூஷனை நமக்கு கொடுத்துட்டே தான் இருக்கார். பட் ஏற்கனவே நம்ம மண்டைக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கிறதுனால நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியறதில்லை. இன்ட்யூஷன் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வாழ்க்கையை பலப்படுத்துறதுக்கான நிறைய நல்ல ஐடியாஸ். ஸோ நீங்கள் உங்கள் மைண்டு சரியாக வச்சுக்கிறது மூலமாக உங்களோட தேர்ட் ஐ சக்கராவை உங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஐடியாஸ் உங்கள் வாழ்க்கையில் வர்றது மூலமாக உங்களால் வளரவும் முடியும். ஃபைனலாக க்ரௌன் சக்கரா நம்மளுடைய முன் மண்டை பகுதியில் இருக்குது. அங்கே தான் நம்மளோட ஆர்ஏஎஸும் இருக்குது, ரெட்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டம். இந்த க்ரௌன் சக்கரா நம்மளை எதோட கனெக்ட் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணுது. ஸோ உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விதமான மிகுதியான விஷயங்களையும் அடைகிறதுக்காகட்டும், கடவுளோட கனெக்ட் பண்ணுறதுக்காகட்டும், ஞானத்துக்காகட்டும் உங்களுடைய க்ரௌன் சக்கரா தான் காரணமாக இருக்குது. அது வந்து சரியான விதத்தில் இல்லைனாலும் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்காது, சரியாக இருக்காது. ஸோ இந்த 7 சக்கரங்கள் பற்றி இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் அதை பற்றி இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க, பட் இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த சக்கரங்களை சரியான விதத்தில் அமைகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத அடுத்த வாரம் நான் கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட்டில் சொல்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள்கிட்ட கண்டிப்பாக பகிர்ந்துக்கோங்க. மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது உதவி தேவைப்பட்டால், உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஹீலிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து ஏதாவது உதவி தேவைப்பட்டால் என்னோடய இன்ஸ்டாகிராம் வந்து jansi.jayachandran. அதில் ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மை லிங்க் பயோவில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நான் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட 1-to-1 கால் பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த லிங்க்கை நான் இது கீழேயும் ஷேர் பண்ணுறேன். இங்கேருந்தே உங்களுக்கு ஏதாவது இருந்தால் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜான்சி ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம்.